புல்ஷிட் ஏசிமெட்ரி தியரின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னு சொல்றேன். ஒரு புரளிய கிளப்பி விடுறாங்க. ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. அந்த புரளி அது வெறும் புரளி தான் அப்படின்னு ஒரு அவேர்னஸும் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். அந்த அவேர்னஸ் பரவுற வேகத்த விட அந்த புரளி இன்னும் வேகமா பரவிட்டு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வீடியோவ பாருங்க. நான் வந்து 2013 சைனால இருக்கேன். எப்பயுமே டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி மந்த்ல நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்றது, ஃப்ளூ இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை வந்து மற்றபடி இவங்க சொல்ற மாதிரி புது வைரஸ் உருவாயிருக்கு, திரும்ப பேண்டமிக்கா, லாக்டவுனா, சைனா ஃபுல்லாக லாக்டவுனு, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. இதுல நம்ம ஊர் டாக்டர் சைனால வேலை பார்க்குறாரு. அவரே சொல்றாரு, HMPV வைரஸ் மூலியமா நீங்க கேள்விப்படுற எல்லாமே வந்து புரளி தான். அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி அவேர்னஸ் வீடியோலாம் வந்தா கூட இதை பத்தி இப்ப நம்ம பேசினா கூட HMPV வைரஸ் பத்தி பரவுற புரளி தான் இன்னும் வேகமா பரவிட்டு இருக்கும். இதுதான் புல்ஷிட் ஏசிமெட்ரி தியரின்னு சொல்றாங்க. நோ மேட்டர் ஹவு மச் ட்ரூத் யூ சே, தி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வில் ரீச் ஃபாஸ்டர். இது நம்ம அரவிந்த் சாமி சொல்ற மாதிரி. உண்மை ஜெயிக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை. பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்பமே போதும்.